ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் சோம்பேறி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வெங்காயம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாப்பரில் போட்டு 2 இழுத்திங்கன்னா சின்ன சின்னதாக ஆயிரும். ஸோ அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி அதுவும் வேண்டாம். ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது ஒரு 2 செகண்ட் வதக்கின உடனே சக்தியில் எந்த பொடினாலும் எடுத்துக்கோங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுனாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபேவரட் இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா இப்போ கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இது மட்டும்தான் பொடி போட போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே அது நல்லா இதாகிடுச்சுன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. ஸோ ஒரு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படி கொடுத்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ வாயில் மாட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அரைச்சி போடுறது. ஸோ இது நீங்கள் அரைச்சி அந்த இதிலே ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே இதையும் வதக்கிடுங்க. ஸோ கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறையா வேணுங்கிறதுக்காண்டி நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆயிலில் இதை வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் தண்ணியை ஆட் பண்ணாமல் வெறுமனையாக பேஸ்ட் ஆக்கி அது அப்படியே அந்த நம்ம வெங்காயம் சாட்டே பண்ணதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த பச்சை வாசனை போயிருக்கும், தக்காளியோட பச்சை வாசனை போயிருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் அதில் ஊற்றிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்கள் எவ்வளோ தண்ணினாலும் ஊற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் பன்னீர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை 2 கொதி தாங்க, 2 செகண்ட்ஸ் தான். 2 கொதி வந்த உடனே நீங்கள் இதை சிம்மில் வச்சுட்டு பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துப்பீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துருச்சா? இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இதிலே சிக்கன் ஆட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது பன்னீர் இப்போ நான் ஆட் பண்ணுறது. ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி பீஸாக போட்டாலும் சரி, பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் சரி, பன்னீர் சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் போட்டுட்டு 2 பெரட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குக் ஆயிரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பன்னீர். ஸோ இப்போ நம்ம எதுக்கு மூடி வைக்கிறோன்னா, மூடி வச்சா தான் சீக்கிரமாக இஞ்சிருங்க. அதனால தான் மூடி வச்சு குக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா 3 மினிட்ஸ்லேயும் எப்படி இஞ்சி வந்துருச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இந்த நேரத்தில் நான் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது ஃப்ளேவரிங் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேணாம், அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மனமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எதோடனாலும் சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், இந்த மாதிரி எது கூடனாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அல்டிமேட்டாக இருப்பான், செம்மையாக இருப்பான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு